اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னும் நேர்கிறது அந்த இடைவெளியெல்லாம் பூர்த்தி செஞ்சா நல்லா இருக்கும். வாங்க உள்ள எந்த அளவுக்கு நெருங்கி இருக்கிறீங்களோ சொல்ற செய்தி கல்வுக்கு போகும். இல்லைன்னா அந்த இடைவெளியில போய் விழுந்துடும். சொல்ற செய்திகள் அந்த இடைவெளியில விழுந்துடும். முன்னால வாங்க, முன்னால வாங்க, சேர்ந்து உட்காரு. நபி அவர்கள் சேர்க்காம பயன் செய்ய மாட்டாங்க. என்ன காரணம் சொன்னா உள்ளங்கள் இடையே வாங்க, முன்னால வாங்க. பெரிய கை சேதம். இஸ்லாமியர்கள் உள்ளத்தால் பிரிஞ்சு கிடக்கும், உள்ளத்தால் இணையணும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி காத்தமின் நபிய்யீன் வ அலா ஆலிஹி த்வய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி த்தாஹிரீன் வல் முஃமினீன வல் முஸ்லிமீன குல்லிஹிம் அஜ்மஈன். أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم التائبون العابدون الحامدون السائحون الراكعون الساجدون الآمرون بالمعروف والناهون عن المنكر والحافظون لحدود الله وبشر المؤمنين. قال النبي صلى الله عليه وسلم: وفي كل ليلة دعوة مستجابة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரித்தான இந்த பள்ளியினுடைய இமாம் அவர்களே, இந்த பள்ளியினுடைய நிர்வாக பெருந்தகைகளே, இந்த விழாவின் ஏற்பாட்டாளர்களான இந்த ஆர்மியினுடைய ஐக்கிய ஜமாத் உலமா பெருமக்களே, இன்னும் இதன் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய நிர்வாகிகளே, வருகை வந்திருக்கும் உலமா பெருமக்களே, உள்ளூர் ஜமாஅத்தார்களே, வாலிபர்களே, இளம் சிறார்களே, ஒரு அழகான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். முதலெல்லாம் இந்த ஏற்பாடு பல ஊர்களிலே இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்பொழுது பரவலாக, அதுவும் சொல்ல போனால் சென்னையிலே கிட்டத்தட்ட எல்லா பள்ளிகளிலேயும் ரமதான் வரவேற்பு என்று வைத்து வாலிப பிள்ளைகளுக்காகவே குறிப்பாக ரமதானுடைய மாதத்தை அவர்கள் வீணாக்கி விடுகிறார்கள் என்கிற காரணத்தால் இந்த நிகழ்வை நடத்துகிறார்கள். ஏனென்றால் வயதில் மூத்தவர்கள் அன்று எப்படி பேணுதலாக இருக்கிறார்களோ அதே பேணுதலிலே இப்பொழுதும் இருக்கிறார்கள். அதிலே மாற்றம் இல்லை. ஆனால் வாலிபர்களிலே ரமதான் வந்துவிட்டால் சந்தோஷமாகி விடுகிறார்கள். ஆனால் அந்த சந்தோஷத்தை வேறு வேறு வகையிலே பயன்படுத்துகிறார்கள். இரவிலே விழித்திருப்பது, பைக் ரேஸ் வைப்பது, சென்னையிலே அவ்வப்பொழுது பைக்குகள் மோதி கீழே விடுதல் என்பது சாதாரணமாகிவிட்ட ஒரு விஷயம். ஷபே பராத்தினுடைய இரவிலே, மேராஜ் இரவிலே, ஒற்றைப்படை இரவு என்று ஆங்காங்கே பயான்களை கேட்டுக்கொண்டிருக்கிற சாலிஹீன்களின் கூட்டம் பள்ளிக்குள்ளே இருக்க, வாலிபர்கள் வெளியிலே ரேஸிலே ஈடுபட்டு கீழே விழுந்து கை கால்கள் எல்லாம் கஷ்டமாகி
அவர்களது தொழில்துறைகளை எல்லாம் முடக்கும் அளவுக்கு நிலை வந்து விடுகிறது. பிறகு அவர்களுக்காக வேண்டி இஸ்லாமிய பயான்கள் கட்டாயம் தேவையாகி விடுகிறது. பிறகு சென்னையிலே பார்த்தால் ஆங்காங்கே சதுருடைய ஏற்பாடுகள் வேறு. அந்த சதுருடைய ஏற்பாடுகள் துவக்க காலத்திலே வெளியூர்களிலிருந்து வந்தவர்கள், ஏழை பாறைகள், முசாஃபிரின்கள் அவர்களுக்கு நோன்பு நோற்பதற்கான ஏற்பாடு என்றுதான் தொடங்கியது. பிறகு பள்ளிகளுக்கு பள்ளி, तेरी मस्जिद क्या मेरी मस्जिद का देख लेंगे क्या दाते तुम्हें बिरयानी की हमें खुशका डाले सब कल हमें बिरयानी डालेंगे कौन सा बिरयानी अच्छा है देखे இப்படி சாப்பாட்டிலே நீயா நான் பார்க்கலாம் ஒரு கை என்று எங்கு பார்த்தாலும் சகன் ஏற்பாடு வந்த பிறகு வாலிபர்கள் தராவி தொழுவதில்லை, சுற்றி கொண்டே திரிகிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே கல் வஹா खाए आज यहाँ खाना कल वहाँ खाना कैसा है देखेंगे. அழுதி வீட்டுக்கே போறதில்லை, எல்லாம் சுத்திட்டு கடைசியா எங்க சாப்பாடு சரியா இருக்கோ அங்க போய் சாப்பிட்டுட்டு அதோட பஜ்ரையும் தொழுகாம போய் படுத்து இப்படி இபாதத்துகளிலே எந்த மாதம் எதற்காக வந்ததென்றே புரியாமல் வாலிபர்கள் தரிகட்டு போகிறார்களே என்பதற்காக வேண்டி எங்கு வந்தாலும் ரமதான் வரவேற்பு நிகழ்ச்சியை வைத்து கல்விலே விஷயத்தை பதிய வைக்கிற ஒரு அழகான ஒரு நிர்பந்தத்துக்கு நாம் ஆளாகி இருக்கிறோம். எனவே தான் ரமதான் வரவேற்பு நிகழ்ச்சி என்று நாம் வைக்கிறோம். உண்மையிலேயே வரவேற்பதற்கு மிக தகுதியானது ரமதானுடைய மாதம் தான். ஏனென்றால் எந்த மாதத்தையும் நாம் 2 மாதங்களாக துவா செய்து பெறுவதில்லை. ஆனால் இந்த ஒரு மாதத்தை மட்டும்தான் யாரெல்லாம் எங்களுக்கு ரஜபு மாதத்திலும் எங்களுக்கு ஷாபான் மாதத்திலும் பரக்கச் செய்வாயாக, ரமதான் மாதத்தை எங்களுக்கு அடைய செய்வாயாக. அர்த்தத்தை பார்த்தால் இதுதான் அர்த்தம். ஒருவரின் இடத்தில் கேட்டார், क्या हजरत पूरे महीना अल्लाह बरकत करता है, रहमत करता है, और क्या रजब में भी शाबान में भी क्या खसूसियत से हमें मांगते हैं सो या अल्लाह हमरा रहमत दे, बरकत दे. அது என்ன பொருள், என்ன எதற்காக ரஜபிலும் ஷாபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமதானுடைய மாதத்தை எங்களுக்கு அடைய செய்வாயாக. ரமதான் மாசம் கிடைச்சா போதுமா? அங்கே என்ன அர்த்தம் என்றால் வருடம் முழுக்க ஆரோக்கியமாக இருப்பது பெரிய விஷயம் அல்ல ரப்பே. எங்களுக்கு ரஜபிலும் ஷாபானிலும் உடல் ஆரோக்கியமாக இருந்து அந்த ஆரோக்கியம் ரமதானிலே பிரயோஜனப்பட வேண்டும். நாங்கள் வருடம் முழுக்க கைகளிலே காசு பணங்கள் கொட்டி, கைகளிலே மடிகளிலே காசு பணங்கள் நிரம்பி நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தல் என்பது பெரிய விஷயம் அல்ல ரப்பே. எங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இரத்த பந்தங்கள், சொந்தங்கள், எங்களோட அன்பி படைப்பவர்கள், ஏழைகள் எங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். வருடமெல்லாம் எங்களை செழிப்பாக வைத்த ரப்பே, ரஜபிலும் ஷாபானிலும் எங்களை ஏழையாக்கி விடாது. அப்படி நீ ஏழையாக ஆக்கிவிட்டால் रमजान मादத்திலே हम कैसे देंगे? हमारे होने रिश्तेदारों को देना है. எங்களை அண்டி பிழைப்பவர்களுக்கு நாங்கள் தர வேண்டுமே. வருடம் தந்து பழக்கி விட்டோமே, நாங்கள் தந்தாக வேண்டுமே ரப்பே. நாங்கள் தரவில்லை என்றால் துமா கிடைக்காமல் போகுமே ரப்பே. எங்களை ஏழையாக ஆக்கி விடாதே. இத்தனை மாதங்கள் எங்களை செல்வ நிலையில் வாழ வைத்த ரப்பே, இந்த 2 மாதங்களிலும் தனிப்பட்ட முறையிலே கொட்டி கொடுத்து விடு. அதை நாங்கள் ரமதானுடைய மாதத்திலே செலவு செய்ய வேண்டும். ரமதான் மாதத்தை அடைந்தால் மட்டும் போதாது, அனுபவிக்கும் பாக்கியம் தந்துவிடு. எத்தனையோ நபர்களுக்கு ரமதான் கிடைத்து விடும், ஆனால் காரிலே பிராக்சர் வீட்டிலே படுத்து விடுவார். ரமதான் மாதம் கிடைத்து விடும், 1 மாத காலம் நோன்பு நீங்கள் நோக்கக்கூடாது. நீங்கள் தண்ணீர் குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்றால் கிட்னியிலே பிரச்சனை என்றால் 1 மாத காலம் கிடைத்து ரமதானுடைய மாதம் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் போய்விடும் அல்லவா? அதற்காக நபியவர்கள் சொல்லி தந்ததுதான் அந்த பிரார்த்தனை. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான் வ பெரியார்கள் இதை சேர்த்தார்கள்.
ووفقنا للصيام والقيام وتلاوة القرآن. இன்னும் சேர்த்தார்கள் மஅல் ஃபரஹி வஸ்ஸுரூர் வஸ்ஸிஹத்தில் காமிலா பிலா ஹுஸ்ரான் வலா ஜியாதத்தின் வலா நுக்ஸான் யா ரப்பல் ஆலமீன். யா அல்லாஹ், எங்களுக்கு ரஜப் மாதத்திலும் ஷாபான் மாதத்திலும் பரக்கத் செய்வாயாக. இனி ரமதான் மாதத்தை அனுபவிக்கும் பாக்கியம் தருவாயாக. எப்படி அனுபவிக்க வேண்டும்? சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். எப்பொழுது சந்தோஷம் கிடைக்கும்? உடல் ஆரோக்கியம் இருந்து, கைகளிலே காசு பணங்கள் கொட்டி கிடந்து, நல்ல தேவையை நிறைவேற்றிக் கொள்ளுகிற, பிறருடைய தேவையை நிறைவேற்றி வைக்கிற அளவுக்கு கையிலே காசு பணங்கள் இருந்து, அப்பொழுது நான் சந்தோஷமாக அந்த நாட்கள் கழியும். அதிலே எந்த குறையும் இல்லாமல், பிலா ஹுஸ்ரான் வலா ஜியாதத்தின் வலா நுக்ஸான், நாங்கள் அதிலே எந்த கூடுதல் குறையும் இல்லாமல் அந்த மாதத்தை முழுமையாக 100% நாங்கள் அதை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக ஆக்குகிறோமே. ஆன்மீக பெரியார்கள் இப்படி எழுதுகிறார், உன்னுடைய தயார குணத்தினால், உன்னுடைய கருணை தனத்தினால், நீ எங்கள் மீது வைத்திருக்கிற பாசத்தால், உன்னுடைய கொடைத்தன்மையினால் எங்களுக்கு அதை வழங்கிடுறே என்று கேட்டு கேட்டு பெற்றிருக்கிறோம். இந்த மாதத்தை இதோ பக்கத்தில் வந்துவிட்ட காரணத்தால் இந்த மாதம் என்பது வந்துவிட்டதல்லவா, அல்லாஹ் அதை அனுபவிக்கும் பாக்கியத்தை பரிபூர்ணமாக தந்தருவானா. ஆமீன். சத்தமா சொல்லுங்க. நினைத்து பார்க்கணும். அந்த மாதம் உன்னிடத்தில் வருகிறது என்றால் சும்மா கையை வீசிக்கிட்டு வரல. வீட்டுக்கு வர்ற விருந்தாளி கையை வீசிக்கிட்டு வந்தாருன்னா और जापा मेहमान खाली हाथ वाले हलाला करांगे. கையை வீசிக்கிட்டு வந்தால் மெஹ்மானுக்கு மதிப்பு இல்லை. வந்தவருக்கு தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. ஐசா கே अच्छा अच्छा देखेंगे भाई आगे भाई जाओ जाओ அனுப்பிவிட்டோம். வாசல்ல இருந்து அனுப்பிவிட்டோம். அப்படியே லக்கேஜோட வந்தா आओ भाई क्या भाई बहुत दिनों से तुम्हें नहीं दिखते ना भाई, साल में 2-3 मरतबा ऐसा आकर जाओ भाई, साल में 2-3 मरतबा आकर जाओ भाई. अब गए तो फिर आइंदा समझ ना गई. क्या भाई आओ भाई आओ भाई ऐसा सब बोलना नहीं भाई, खाना पर जाना. கையில லக்கேஜோட வந்தா அவருக்கு மதிப்பு அதிகம் தானே. அப்ப இந்த ரமலானுடைய மாதம் நம்மள்ட்ட சும்மா வரல. எப்படி வருது? பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் மக்ஃபிரத்துகளையும். மாஷா அல்லாஹ், எவ்வளவு சந்தோஷம், சாதாரண சந்தோஷமா. அப்படி வரக்கூடிய மெஹ்மான நம்ம வரவேற்கலன்னா அடுத்த வருஷம் நம்மள்ட்ட வருமா? அது வரும், நாம இருக்க மாட்டோம். இதா சலிம ரமலான் சலிமத்திஸ் ஸனா. நபி அவர்கள் சொன்னார், இதா சலிம ரமலான் சலிமத்திஸ் ஸனா. ஒரு மாச ரமலானுடைய மாதத்தை நீங்க சலாமத்தாக கண்ணியமா கழிச்சிருக்க, மிச்சம் இருக்கிற 11 மாதத்தையும் சலாமத்தாக நான் கழிக்க வைக்கிறேன். ஆக்சிடென்ட் இல்லாம ஆக்குவேன். உங்களை பக்கீராக ஆக்க மாட்டேன், உங்களை கடனாளியாக ஆக்க மாட்டேன், உங்களை நான் கேவலப்படுத்த மாட்டேன், யாருக்கு முன்னாலே என் தலை துணிய வைக்க மாட்டேன், யாருக்கு முன்னாலே கை நீட்ட விட மாட்டேன். இந்த ஒரு மாசத்தை நீங்க கண்டிப்பா கழிச்சிருங்கன்னு நபி அவர்கள் சொன்னாங்க. அப்படிப்பட்ட மாதம் வருதுன்னு சொன்னா நாம் அதை எவ்வளவு சந்தோஷமா வரவேற்கணும். அப்படி வரவேற்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு டிஃபரெண்டான ஒரு உலகத்துக்கு நாம போறோம். ஒவ்வொரு வருஷமும் ரமலானுடைய மாதம் வந்துட்டா இரவு பகலா மாறும், பகல் இரவா மாறும். எல்லாமே उल्टा सीधा. ஏன்னா सहर के वक्त में हमें खाने की आदत नहीं, लेकिन सहर के वक्त में बिरयानी खाने के लिए पेट तैयार हो जाता है. ஏன்னா सहर के वक्त में बिरयानी खाने के लिए तैयार हो जाता है. நான் என்னுடைய ராவிக்காக சென்ற நேரத்தில் ஒரு பெரிய ஒரு தஸ்தர்கான் விரித்து சாப்பிட உட்கார்ந்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையா சதுரா, இது என்னங்க சாப்பாடு, இப்படி சாப்பிடுறீங்க, மாஷா அல்லாஹ், உடல் அந்த அளவுக்கு ரெடியா இருக்கு. முதல்ல சாந்தா ஊதி சாப்பிட்டாரு, பிறகு பால் ஊதி சாப்பிட்டாரு, பிறகு அதை ஊதி சாப்பிட்டாரு, பிறகு எல்லாம் சாப்பிட்ட பிறகு அந்த சக்கரை பாகு வச்சிருக்காங்க. அதை சாப்பாட்டுல போட்டு பிணைஞ்சு, ஒரு வாழைப்பழத்தையும் போட்டு பிணைஞ்சு, கொஞ்சம் தயிரையும் போட்டு பிணைஞ்சு. நான் சொன்னேன், क्या किस्म का खाना है हजरत? अब तक जो खाए हैं उसको मोल्डिंग डालना नहीं,
उसके ऊपर हमें मोल्डिंग डालना है रोज ये खाए तो बराबर होगा सब बढ़िया மாஷாஅல்லாஹ் அப்படி ஒரு திருப்தியான மாதம் வருதுன்னு சொன்னா அப்படியே உள்டா நம்முடைய இயல்பான வாழ்க்கைக்கு அப்படியே வேறொரு உலகத்துக்கு நாம் சென்று வரப்போகிறோம். ரஹ்மத்துகளிடம் பரக்கத்துகளிடம் நிறைந்த ஒரு உலகத்துக்கு நாம் போகிறோம். எனவே அந்த உலகம் எப்பொழுதும் போடுள்ள உலகமாக இருக்காது. அதனால வீட்டுல கரெக்டா பத்திரிகை லைட்டாப்பட்ட வீடுகள் இருக்கும். சின்ன குழந்தைகள்லாம் ரம்ஜான் அந்த சந்தோஷத்துல விளையாடிட்டு இருப்பாங்க. அவங்களையெல்லாம் ராணுவ வீரர் மாதிரி அடக்கக்கூடாது. பத்திரம் ஆயிடுச்சு லைட்டா போடுங்க தூங்குங்க அதை சதுர கட்டிருக்கோம்ல இப்படி விளையாடிட்டு இருந்தா இது என்ன நினைச்சிட்டு அடக்கக்கூடாது. நமக்கு தூக்கம் வந்தா நம்ம போய் தூங்கிடணும், அவ்வளவுதான். அந்த பிள்ளைகளை சந்தோஷமா வீடுகள்ல பேசிக்கிட்டு இருப்பாங்க. பெண்கள் பேசிக்கிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க. ரமதானுடைய வாரத்தை சந்தோஷமா அனுபவிப்பாங்க. அவங்கள அடக்கக்கூடாது, அவங்கள ஒதுக்க கூடாது, அவங்கள நிம்மதியா விட்டுறணும் சந்தோஷமா. நமக்கு தூக்கம் வந்தா போய் தூங்கிடணும். என்ன செய்யக்கூடாது, என்னது அப்படின்னு அகற்றனா அந்த ரமதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்க நிம்மதியா இருக்க விட்டுறணும். வரக்கூடிய அந்த மெஹ்மான் எப்படிப்பட்ட மெஹ்மான், வர்ற மெஹ்மானை பொறுத்த மட்டிலும் எப்படிப்பட்ட மெஹ்மானோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டை அலங்கரிப்போம். வர்ற மெஹ்மான் சாதாரணமான மெஹ்மானா இருந்தா அவருடைய வீடு அப்படித்தான். அதனால நம்ம வீட்டுக்கு இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர்றவர் வரட்டும் விட்டுரும். ஆனா வர்றவர் ரொம்ப பாக்கியமானவர், அவருடைய வீடு ரொம்ப சுத்தமா வச்சிருக்கிறவர் வந்தாருன்னா अरे उनका घर कितना पाकीज़ा रखा मालूम, हमारा घर भी वैसा रहे तो चलो बैठेंगे, नहीं तो बैठेंगे नहीं हो चल जाएंगे. அதனால வர்ற மெஹ்மான் ரொம்ப சுத்தமானவர், ரொம்ப கரெக்டானவர்னா அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டையும் கரெக்டாக்கி சோபாக்களை கரெக்ட் பண்ணி தரையெல்லாம் கரெக்ட் பண்ணி திரையெல்லாம் கரெக்ட் பண்ணி அழகாக ஆக்கி அதுக்கு பிறகு இந்த மெஹ்மானை நம்ம வரவேற்கிறோம்னு சொன்னா அதே மாதிரிதான் இந்த ரமதான் முடியுமா. ஹதீஸிலே பார்க்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு வருட காலமாக சுவனத்தை அலங்கரிக்கிறார். ஒரு வருட காலமாக ஒரு வருஷம் ஃபுல்லா சுவனத்தை அலங்கரிச்சிருக்கான். கூடுதல் நுழைஞ்சிருக்கிறானா. உடனே இருக்கிற ஹூரின் பெண்கள் எல்லாம் கேட்கிறாங்க, மலக்குகள் எல்லாம் கேட்கிறாங்க, அதான் சுவனம் தான் அழகா தானே இருக்குது, சுவனம் நல்லா அழகா தானே நீ படைச்சிருக்கிற, பிறகு ஏன் மெருகுன்ற, பிறகு ஏன் அழகாக்கிறன்னு கேட்டா அல்லாஹ் சொல்றானா, நோன்பாளிகள் நோன்பு நோக்க போறாங்க, ரமதானுடைய திரை தெரிய போகுது, அந்த நோன்பாளிகளுக்காக வேண்டி சுவனத்தை நான் அலங்கரிக்கிறேன். அப்ப என்ன தெரியுது, நோன்பாளிகளுக்காக சுவனமே அலங்கரிக்கப்படுதுன்னு சொன்னா நோன்பாளிகள் குடியிருக்கிற வீடு அலங்கரிக்கப்படணும். நம்ம வீட்டுள்ள ஒற்றைகள் எல்லாம் அழிக்கப்படணும், அழுத்த துணிகள் எல்லாம் ஒதுக்கப்படணும். எது எதுனா வெளியாக்கணுமோ அதை வெளியாக்கிடணும், எது எது இருக்கணுமோ அந்த துணி மட்டும்தான் இருக்கணும். உடஞ்ச பாத்திரங்கள் எல்லாம் வெளியாக்கிடணும். உடஞ்ச பாத்திரங்களை வீட்டுல வைக்கிறது, தேவையற்ற துணிகளை வீட்டுல வச்சிருக்கிறது, அழுத்த துணி அழுக்காவே போட்டிருக்கிறது, மென்சஸ் உள்ள துணிகளை எல்லாம் கசக்கி போடாம அப்படியே வச்சிருக்கிறது, இருக்கிற பரக்கத்தை எல்லாம் சுருட்டி போயிடும் வெளியில. வீட்டுக்குள்ள பார்க்க வந்து ஏழ்மை உள்ள வந்து அதனால வீட்டை சுத்தமாக்கணும். எதற்காக, ரமதான் வருகிறது என்பதற்காகவே ஒரு தனிப்பட்ட கவனம் செலுத்தி ஒற்றையெல்லாம் அடிச்சு விடுச்சு நல்லா பாக்கீசாக்கி தேவையில்லாத துணிகளை கலைஞ்சு தேவையற்ற பாத்திரங்களை கலைஞ்சு அதை யார் யாருக்கு தரணுமோ தந்து வீட்டை சிம்பிளாகவும் அழகாகவும் ஆக்கி இன்னும் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் என்றால் சின்ன சின்ன சீரியல் லைட் வீட்டில் அழகுள்ளது. ஏனென்றால் அந்த குழந்தைகளுடைய உள்ளத்துல हमारे घर में अब्बा है ना, रमजान आए तो इतना ताज़ीम करेंगे, हमारा अम्मी भी बहुत ताज़ीम करेंगे, घर को पूरा पाक करेंगे, पूरा पूरा उठा दो, पूरा बिछा दो, जहाँ घर अच्छा रहेगा. அந்த குழந்தைகள் உள்ளத்துல பதிஞ்சு எனக்கு அந்த குழந்தைகளை எதிர்காலத்திலே அதே மாதிரி நடக்கும். போட்டது ஓட்ட வேலைக்கு வச்சது வச்ச வேலைக்கு இருட்டடைஞ்ச வீடா வச்சிருந்தோம்னா அந்த பிள்ளைகளும் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையில வாழும். நம்ம வீட்டை அழகுபடுத்தணும், அழகாக்கணும். மளிகை சாமான்
என்னென்ன தேவையோ ரமதானுக்கு தேவையானதெல்லாம் முன்கூட்டியே வாங்கிட்டு வந்து வச்சிடணும். बारात दुकान है भाई, कब देते मिलेगा, कब देते मिलता भाई, काय के मिलेगा அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த ரமலானுக்காக நான் வாங்கி வைக்கிறேன் அந்த என்ன தப்புல இருக்கும். இல்லைன்னா நோக்க வச்சுக்கிட்டு ஒரு பையன்கிட்ட சொன்னா மைதானாலே உசே போலோ, அவன் மைதானாலே உசே போலோ அப்படின்னு சொல்லுவான். எவனும் போக மாட்டான். கடைசியில வீட்டில் உள்ள பெரியவங்களே போற மாதிரிலாம் ஆகும். அப்படி போற நேரத்துல குர்ஆன் ஓதுறது தடையாக இருக்கும், இபாதத் செய்யறது தடையாக இருக்கும். அதனால முன்கூட்டியே எல்லாத்தையும் வாங்கி வச்சு அதே மாதிரி தான் தைக்க வேண்டிய துணிகளை எல்லாம் வாங்கி தச்சு வச்சு எல்லாம் சஹாபிகள் செய்வாங்களாம். ரமலானுக்கு தேவையான மளிகை வாங்கி வச்சிருவாங்க. தன்னுடைய ஆடைகளை எல்லாம் அலங்கரிச்சு தச்சு வச்சு ரெடியா வச்சுக்குவாங்க. என்ன செய்ய மாட்டாங்க, ரமலானுடைய மாதத்திலே கடைகளையாக ஏறி இறங்க மாட்டார்கள். ரமலானுடைய மாதத்திலே தைக்க வேண்டும் என்று தையல் கடையிலே போய் ஏத்திக்காம இருக்க மாட்டார்கள். தையல் கடையில போய் உட்கார்ந்துடுறாரு. நீ தச்சு கொடுத்தா தான் நான் லைலத்துல் கத்ருக்கு போட முடியும், நீ தச்சு கொடுத்தா தான் நாளைக்கு ஈதுக்கு நான் போட முடியும், நைட்டெல்லாம் நான் இதை இருந்து வாங்கிட்டு போறதாக முடிவோட வந்திருக்கிறேன் உட்கார்ந்து. இல்லை இல்லை இல்லை, நாம முன்கூட்டியே வாங்கி கையெல்லாம் மூட்டிக்கிட்டு தச்சு கிச்சு ரெடியா வச்சிருக்கோம். அப்படி நல்ல நீட்டா ரமலானுக்கு முன்னாலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களது ஏழைபாடுகளுக்கு நீங்கள் தருவதாக இருந்தாலும் சொந்தங்களுக்கு நீங்கள் தருவதாக இருந்தாலும் ஷாபான் மாதத்திலே தந்து விடுங்கள். நீங்கள் ரமலானிலே தந்தால் அவர்கள் ஷாபானிலா பயன்படுத்துவார்கள். तुम्हें रमजान में दिए तो कब वो खर्चा करेंगे, शब्बान में कब वो खर्चा करेंगे. நம்ம வீட்டுல எப்படி ரமலானுடைய மாதம் சிறப்பாக இருக்குதோ அந்த மாதிரி நம்ம சொந்தங்களுடைய வீடுகளிலேயும் சிறப்பா இருக்கணும். ரத்த பந்தங்களுடைய வீட்டிலேயும் சிறப்பா இருக்கணும்னா நம்ம முன்கூட்டி கொடுத்தா தானே. நாம முன்கூட்டி கொடுக்கலன்னா பிறகு அவங்களுக்கு எப்பங்க அதை பயன்படும். 27 के बाद देते हैं, कभी कभी ये दिन रखते वक्त देते हैं, कभी ईद से पहले देते हैं. पूरी रमजान पकड़ा पाता, पूरी रमजान तंदुरुस्ती, पूरी रमजान भूखे, पूरी रमजान सूखे, आखिर में देखे क्या फायदा. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன்கூட்டியே கொடுங்க. இந்த ரமலான் மாதம் வருதுன்னு சொன்னா அந்த சந்தோஷம் முன்கூட்டியே வந்தாங்க. நபி அவர்கள் சொன்னாங்க, முஃமின் என்றால் யார்? ஒரு சஹாபி கேட்டார், முஃமின் என்றால் யார் அப்படின்னு. நாம கேட்டா என்ன சொல்லுவோம், முஃமின் முஸ்லிமான் கோன். உங்கள்கிட்ட கேட்டா சொல்லுவீங்க, दाढ़ी रखा रहेगा, टोपी पहना रहेगा, नमाज को आएगा, वजू करेगा, इस्लामी शक्ल में रहेगा, इस्लामी लिबास पहनेगा, मुसलमान की शक्ल सूरत रहेगी, वही मुसलमान है, वही मुमिन है. जो नबी அவர்கள் அப்படி சொல்லவே. நபி அவர்கிட்ட கேட்கப்பட்டது முஃமின் என்றால் யார் அப்படின்னு கேட்டா நபி அவர்கள் சொன்னாங்க, இதா சர்ரதக ஹஸனதுக வஸாஅதுக சய்யிஅதுக ஃபஅன்த முஃமின். ஏதேனும் ஒரு நற்காரியம் செய்வதற்கான வாய்ப்பை நீ பெற்றுக்கொண்டால் உன் உள்ளம் சந்தோஷம் அடைய வேண்டும். உன்னிடமிருந்து ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்து விட்டால், ஏதேனும் குற்றங்கள் நிகழ்ந்து விட்டால், பேசக்கூடாததை பேசிவிட்டால், பார்க்கக்கூடாததை பார்த்து விட்டால், எண்ணக்கூடாததை எண்ணிவிட்டால், செய்யக்கூடாததை செய்துவிட்டால் உள்ளம் கவலையிலே, உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்திலே அழ வேண்டும். அவன்தான் முஃமின் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் உள்ள வந்தார் ஒரு சஹாபி, உள்ளே இமாமத் செய்து கொண்டிருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ருக்குல போயிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கிராத் முடிஞ்சு ருக்குல போயிட்டாங்க. அங்கே வந்த சஹாபி ஒருவரோட தான் இருந்தாரு. அங்கிருந்து வர்றதுக்குள்ள நபியர் ருக்குல எதிர்ச்சுட்டா என்ன செய்யறது, ருக்கு नहीं मिलेगा मैं क्या करूं. அங்கேயே ருக்குல போயிட்டாரு. எங்க கேட்லயே அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி ருக்குல போயிட்டாரு. அவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், माशा अल्लाह रुकू मिल गई मुझे, पहली रकात मिल गई, हुजूर के साथ नमाज मुझे मिल गई, रुकू मिल गया, एक रकात मिल गई. சந்தோஷத்துல அந்த ருக்குல எழுந்திருக்கிற போது ரப்பனா லக்கல் ஹம்த் அப்படி சொல்ல வேண்டிய இடத்துல ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் ஃபீ. அல்லாஹ் புகழ்ந்து தள்ளிட்டார்.
உடனே எழுந்து சொன்னார், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. இந்த ஹதீஸ படிச்சதிலிருந்து நான் தொழுகையிலே இதை ஓத ஆரம்பித்தேன். லக்கல் ஹம்து என்று அல்லாஹும்ம லக்கல் ஹம்து என்று சொன்னாலே போதுமானது. ஆனா லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ அடிச்சார். என் தந்தை அவர்கள் சொன்னார்கள், அந்த சஹாபி வேறு யாரும் அல்ல, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. நபி அவர்கள் தொழுகை முடிந்த மாத்திரத்தில் கேட்டார்கள், ருக்குவிலிருந்து எழுந்து இந்த தஸ்பீகை சொன்னது யார் அப்படின்னு கேட்டாங்க. சஹாபி ரொம்ப பயந்து விட்டார். யார் சொல்லலாம், நான் தான், என்ன ஆனது, யார் சொல்லலாம் வந்தார். உங்களுடைய அந்த அழகான சந்தோஷத்தில் சொன்ன அந்த புகழை சுமந்து செல்வதற்காக வேண்டி அல்லாஹ் மலக்குகளின் ஒரு பௌச்சை அனுப்பி விட்டார். நாம இங்கிருந்து சொல்ல ஆரம்பிக்கிறோம், அல்லாஹும்ம லக்கல் ஹம்து ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. இதை நாம் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், ஒரு அமல் செய்கின்ற பாக்கியம் கிடைத்து விட்டது, ருக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு எவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷம் தான் இந்த ரமலான்ல வரணும். எனக்கு रमजान मिल गया, मुझे रमजान मिल गया, रोजे रखने की तौफीक मिल गई, मुझे तरावीह की तौफीक मिल गई. अल्लाह का कैसी तौफीक सबको मिलता है क्या? எல்லாருக்கும் கிடைக்குதா? குடும்பம் கிணறுகள் लोग 70 साल 80 साल 90 साल के बुढ़े लोग रोजा रखते हैं, छोटे छोटे बच्चे, मासूम बच्चे रोजे रखते हैं, जवान नहीं रखते. वहां के बच्चे कहता, मैं जोमेटो में काम करता हूँ, मैं अंगार में काम करता हूँ, मैं होटल में काम करता हूँ, मैं गली गली घूमता हूँ, मैं रोजा नहीं रखता हूँ. அவரை பொறுத்த மட்டும் எல்லா மாசங்களும் ஒரே மாசம் தான், ரம்ஜானுடைய மாசம் ரம்ஜானாவே கிடையாது. அவருக்கு வயசான கிழவர்கள் நோன்பு வைக்க முடியுதுன்ற போது, இந்த சின்ன சிறுசிகள் நோன்பு வைக்க முடியுதுன்ற போது, வாலிபர்களால ஏற்க முடியாம போச்சு. அல்லாஹ் சொல்றான், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, நீங்கள் நோன்பு வையுங்கள், உங்களை மட்டும் நான் கஷ்டப்படுத்துறேன்னு நீங்க நினைக்காதீங்க, இது உங்களை கஷ்டமாக்கிடும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு சுகர் இருக்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு பிபி இருக்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கிறது எனக்கு தெரியும், உங்களுக்கு கிட்னில பிரச்சனை இருக்கிறது எனக்கு தெரியும். ஆனா இந்த நோய்